தந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது. அப்படியான ஒரு இந்த போராட்டத்தை இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். நான் கேள்விப்பட்டது பள்ளத்தால் ஒன்றுக்குள்ள அப்பாய்க்குள்ள என்ன அன்றைக்கே எழுதாது என்ன வந்தாலும் எங்களை அழகி நாளைக்கு எங்கேயாவது அன்றாவடத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30 நான் நிற்பேன். எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட 2009. வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நிற்கிறோம். இங்கே நாங்கள் ஏன் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தீபம் என்ற ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கு. இது ஏன் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மணியில் அகலப்பட்ட மனித புதகுலிக்கு சர்வதேச நீதி வேண்டி இந்த அணையா தீப போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. இது இன்று நாளை மறுதினம் 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற இருக்குது. இன்றைய தினமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த போராட்டத்தில் முக்கியமாக எல்லா மக்களும் தமிழ் மக்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோட இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. வாங்க இந்த காணொலியில் என்ன விஷயங்கள் நடைபெற்றதை நான் முழுமையாக பார்ப்போம். இந்த போராட்டத்தில் அணையா தீபத்தினை முதலாவதாக ஏற்றி வைக்கின்றார்கள். 1996ஆம் ஆண்டளவில் கொல்லப்பட்ட கிருசாந்தி அவருடைய உறவினர்கள் இந்த தீபத்தினை முதலாவதாக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் இந்த விளக்கினை இந்த விளக்கினை ஏற்றி வைப்பார்கள். மதகுருமார்கள் இணைந்து விளக்கினை உளவியலாளர்கள் சார்பாக ஒருவர் இந்த விளக்கினை தொடர்ந்து நிகழ்வுக்கான அயர் வணக்கத்தினை மத குருமார்கள் ஆரம்பித்து வைத்தார். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன். இந்த செம்மணியில் இந்த போராட்டம் ஒரு அரசியலையும் தாண்டி அந்த உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம். இது முக்கியமான விஷயம் சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வோக்கர் டேக்கர் நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வேற விடையில் அரசாங்கம். அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் இனப்படுகொலை நடக்கலை என்றே சொல்லிட்டு அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் 2024ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு தான் அவர் வரார். 2024ஆம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது. நான் நேரடியாக வோக்கட்டேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் 4:30க்கு கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக வோக்கட்டேக்கர் அவர் இந்த முறை வோக்கட்டேக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் ஏற்கனவே கனடாவிலிருந்தும் பிரான்சிலிருந்தும் லண்டன்லேருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமைக்கு போனதுக்கு அதில் வருவார். நாளைக்கு பின்னேரம் 4:30க்கு வோக்கட்டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியங்களோ 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும்
செல்வம் அடக்கலனானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வமானில் அடக்கலனான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் பெறுவார்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலைன்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லேக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நான் நாளைக்கு எங்கேயாவது அன்றாட இடத்துல வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30 நான் நிற்பேன். எங்களுடைய சிந்துபாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு ஓக்கட்டகருக்கு எழுத்து மூலமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள். ஆனால் நான் அதற்கு ஒரு பணிவான வேண்டுகோள், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அப்படி செய்ய மாட்டார், நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய செல்வம் அடக்கலனானையும் நான் அதுக்கு அவர் வரலாம், கட்சி தலைவராக வரலாம். நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈனப்படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது. அப்படியான ஒரு மனித இனப்படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழியின் அன்றைக்கு எனக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரவும் வந்து அடிபடுகிறார்கள். ஸ்ரீதரன் ஐயா வந்து 27 செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை. ஹர்ஷன நாணயக்க வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார். அப்போது நான் இடைமாறி சொன்னேன், ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓக்கட்டகருக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்று நாங்கள் சொல்லணும். முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய இந்த சிந்துபாத்தி மைதானத்தில் 400 உடல்கள் தான் இருக்குது. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கு சேனல் 4வினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றால் நான் எந்த சந்தேகமும் இல்லை. அதை 100% வலியுறுத்துவேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி, நான் அதை 100% வலியுறுத்துவேன். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. ஓக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் செயல் என்ற அமைப்பினால் 23, 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் 10:10 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அணையா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46/1 தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும். நான்காவது கோரிக்கையாக புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும். இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை
நாங்கள் வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு, மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள், அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, மிக முக்கியமாக ஊடகவியலாளரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வராத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்தி சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் வலுச்சேர்ப்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன். நன்றி. சமூக செயற்பாட்டாளர் திரு ஜெரா அவர்கள் கருத்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு விடயத்தை, ஒரு நம்பிக்கையை முன்வச்சு அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு விளக்கை, தீபத்தை ஏற்றுவது தான் இந்த அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விடயம். அந்த பண்பாட்டு விடயத்தை நாங்கள் இந்த செம்மணி விடயத்தில், செம்மணி மனித புதகுழி விடயத்தில் நீதி கூறுறதுக்கான ஒரு குறியீட்டம்சமாக இங்கு மாற்றியிருக்கிறோம். அந்த இருள் படர்ந்திருக்கும் செம்மணிக்கான நீதி விடயத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட வேண்டும். இந்த விடயத்தை மிக முக்கியமான தமிழின அழிப்புக்கு எதிரான ஒரு சாட்சியமாக சர்வதேச சமூகம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு, குறியீட்டு செய்தியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அணையா விளக்கு அந்த தீபத்தை இன்றைக்கு காலை 10:10க்கு ஏற்றியிருக்கோம். இது தொடர்ந்து 25ஆம் தேதி மாலை 2 மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து எங்களுடைய மகஜரை ஏற்கிற அந்த காலப்பகுதியில் இங்கே இருந்து ஒரு பேரணியாக சென்று அவர் வர்ற இடத்துல அந்த மகஜர் கையளிக்கிற நிகழ்வும் இடம்பெறும். அதோடு இந்த போராட்டம் நிறைவுக்கு வரும். அதுவரைக்கும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. இது தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் பல்வேறு விதமாக இருந்தாலும், வேறு வேறு மாதிரியான திரிவுபடுத்தல், திசை திருப்பல்கள் மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இதுதான். செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும். இலங்கையில் இந்த மாதிரியான மனித படுகொலைகளுக்கும் மனித புதைகுழிகளுக்கும் உரிய நீதி பொறிமுறை இல்லை, பொறுப்பு கூறவில்லை. எனவே இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை அறிவு. தசாப்தங்களாக ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள், அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாடுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்தில் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூறுகள் பல இடங்களில் அடையாளப்பட்ட இந்த துப்பாக்கிய சம்பவம் நடக்கல நான் கேள்விப்பட்டது. பள்ளத்தால் ஒன்றுக்குள்ள அப்பாவி பிள்ளை என்ன அன்றைக்கே எழுதாது என்ன வந்தாலும் எங்களை அழகிக்கை. இதைத்தான் நான் சொல்ல முடியும். இதை வச்சு தைக்காச்சிருக்காக நான் வரையில எனக்கு என்னுடைய ஆதங்கம் நான் அந்த நேரத்தில் வாழ்ந்துவேன். அதிலே ஆரம்பித்தது இல்லை. நாங்கள் இப்போ எந்த பார்த்தா முன்னுக்கே ஆரம்பிச்சிருக்குது. ஆண்டு வந்தான் காப்பாற்றுவோன்னு சொல்லி இன்றைக்கு இந்த எல்லாமே வருமானு நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. இதை வச்சு நாங்கள் படைக்கவும் வரையில்லை. வெற்றியாக என் உள்ளத்திலேருந்து எழுகின்ற வார்த்தை. நான் அன்றைக்கு அழுவதை இன்றைக்கும் எனக்கு ஞாபகம். வீட்டு மேலே இதை பற்றி எதையும் சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கவனம் வளர்க்குவோம் என்று கூட எல்லா பற்றியும் கம்ப்யூட்டர் நான் சொல்ல முடியும். எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவோம். அது ஒரு கடமையாக ஒரு பெற்றாரும் செய்யவும்.
தொடர்ந்து 3 நாட்கள் இந்த நடைபெற போகிற இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட அம்மாக்கள் அப்பாக்கள் அவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இப்போ வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த அரியாலை சித்துப்பாத்தி இனிமையான மனித புதகுலி தொடர்பான வழக்காளர் நான் நீதிமன்றத்துக்கு வழக்கை தாக்கல் செய்தேன். இங்கே இந்த நிகழ்வு அனைத்து மக்களும் கூட வேண்டிய ஒரு நிகழ்வு. இது நினைவு கூறப்பட வேண்டியது என்பதற்கு அப்பால் இங்கே எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக கிருஷாந்தியினுடைய படுகொலை இந்த இடத்திலே நடந்தது. இதிலே இருந்த காவலரனில் தான் கிருஷாந்தி கைது செய்யப்பட்டார். கிருஷாந்தியினுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை. கிருஷாந்தியினுடைய படுகொலைக்கு 3 நாட்களுக்கு முன்னால் அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கணநாதன் ஷானந்தி என்ற சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி இராணுவத்தின் ட்ரக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்க்கதனத்தில் கலந்துவிட்டு வருகின்ற போதே கிருஷாந்தி திட்டமுறையில் படுகொலை செய்யப்பட்டார். பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தில் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இது சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன். அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன். குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச 98ஆம் ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் இறுதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் 20 இராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார். அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த LCZA என்ற இராணுவ முகாமைச் சேர்ந்த கேவகே என்ற இராணுவ அதிகாரி மிக பிரதான குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இனங்காணப்படவில்லை. வேறு 6 இராணுவ அதிகாரிகளே இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது. எனவே இந்த புங்கங்குளம் பகுதியில் இந்த அரியாலை பகுதியில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையுடன் தொடர்பட்டு 96ஆம் ஆண்டு மட்டும் 628 பொதுமக்கள் வயது வேறுபாடின்றி ஊர் வேறுபாடின்றி இந்த வீதியால் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். அதனுடைய பேர் விவர ஆவணங்கள் காணாமல் போனோர் செம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது. அதனை நாங்கள் நிச்சயமாக வருகின்ற ஆணையாளரிடம் கையளிப்போம். அதுவும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த 16 வயது மாணவி கூட அந்த லிஸ்டில் இருக்கின்றார். மிகவும் மனவேதனைக்குரியது. எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித புதகுலி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும். அந்த விசாரணை என்பது தனித்து இந்த 628 பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக 95லிருந்து 99 வரையான கால பகுதியில் வன்னி பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தனங்களப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுக்கிணத்துக்கு எதிரே இருக்கின்ற இராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன். நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன். எனவே இந்த படுகொலை என்பது இந்த மனித புதைகுழி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும். விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும். மிகவும் முக்கியமான விடயம் DNA பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் கீழ். அதுவும் குறிப்பாக காணாமல் போனோருடைய DNA பரிசோதனையும் அத்துடன் இந்த எலும்புகளுடைய DNA பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண்ட சாட்சிகள் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு திறமையுள்ள அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும். எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் 7CLA இராணுவ முகாமினுடைய 14 இராணுவ அதிகாரிகள். அதில் டயஸ் என்ற ரகசிய இராணுவ அதிகாரி உட்பட சந்தன என்ற இராணுவ அதிகாரி உட்பட கேவகே என்பது உட்பட ஜெயவர்த்தன என்பது உட்பட ஜெயவர்த்தன கொழும்புத்துறை துண்டி முகாமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார். நேரு கண்ட சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும். எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு வழக்காளியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக இந்த புதைகுழி என்பது
விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். DNA பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக 3 மாத குழந்தை உட்பட 6 மாத குழந்தை உட்பட மிக கைக்குழந்தைகள் இந்த பாவம் அறியாதவர்கள் அதற்கு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும். நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்திய அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும் அங்கே புதைக்கப்பட்ட 19 எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு 3 மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களையப்பட்டு ரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான விதையில் ஒன்றுக்கொன்று மேலாக புதைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புதைகுழியாக இது காணப்படுகின்றது. எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டது மிகவும் தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி அதை கூறியிருக்கின்றார். எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் இங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன். இந்த 3 நாள் போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி பேதமின்றி மதபேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று கண்டு இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேசனுடைய கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் பலது மரியாதை செலுத்துவதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய தொடர்ந்து இந்த கையெழுத்து போராட்டமும் இடம்பெற இருக்கின்றமையால் இங்கே இந்த போராட்டத்தில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய கையொப்பங்களையும் வழங்கி அந்த கையெழுத்து போராட்டத்தையும் வலுப்பெற செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொள்கின்ற அனைவரும் தவறாமல் அந்த கையெழுத்து போராட்டத்திலும் பங்கு கொள்ளுமாறு. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் யாழ்ப்பாணம் இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பின்பு கிருஷாந்தி தொடக்கம் பல 100 பேர் இந்த செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்டு ஆடைகளில் கூட அடக்கம் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மைகள் வெளிவராமல் இருப்பதற்காக. ஆனால் அந்த உலக அந்த நீதி என்பது அந்த உண்மைகளை வெளிக்கொண்டிருக்கிறது. இந்த அழிப்புக்கெல்லாம் காரணமானவர்கள் அடையாளம் கண்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். இருப்பினும் இந்த படுகொலை செய்யப்பட்ட அத்தனை மக்களையும் எங்களுடைய நெஞ்சங்களில் இருத்தியவர்களாக அவர்களுக்கான நீதி கோரி சர்வதேசம் இந்த தமிழ் இன அழிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் சார்பாக மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்திலே இந்த 3 நாள் அடையாள போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அணையாத விளக்கு முன்னிலையில் இருக்க என்னுடைய உள்ளங்களிலும் அந்த அணையாத தாகத்தோடு அந்த விடுதலைக்கான வேள்விகளோடு தான் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அரசினால் அது எந்த ஒரு சிங்கள அரசு நம்மை முடிகிறது. ஆகவே இந்த மக்கள் அவர்கள் நாம் வைக்கிற இந்த கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக சர்வதேசம் ஒன்றுதான் குரல் கொடுக்க முடியும். எங்களுடைய இந்த தொடர்ச்சியான உண்மைக்கு நீதிக்குமான எங்களுடைய உயிர்களுக்கும் மேலான எங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையிலே இலங்கை அரசிடம் நாங்கள் பல முறை பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். பல இலங்கை அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை செய்து முடித்திருந்தோம். ஆனால் இலங்கை அரசும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தீவிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழருக்கும் ஒருபோதும் நீதியை வழங்காது என்பது உறுதியாக நாங்கள் இந்த இடத்திலே கூறி நிற்கின்றோம். அதன்படிதான் அதற்காகவே தான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு நிற்கின்றோம். 38வது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை எமக்கான நீதியை எமக்கு சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேண்டும் என்ற உரிமை குரலோடு அந்த இடத்திலே நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம். அதை தவிர நாங்கள் இங்கிருந்தும் எங்களுடைய அறிக்கை மூலம் ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் நாங்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம்.
எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டம் இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்தி நிற்க வேண்டும். இந்த அணையா விளக்கு போராட்டத்தின் ஊடாக எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிலந்த தீவிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அவர்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய இனம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காகவே தான் நாங்கள் இன்று இந்த இடத்திலே எல்லோருமாக ஒன்று கூடி இந்த அணையா விளக்கு போராட்டத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஐநா பதிவிட பிரதிநிதி இங்கே வருகின்ற போது அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கவில்லை. அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான நீதியை சர்வதேசத்தின் ஊடாக அவர் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அணையா விளக்கு போராட்டம் இந்த இடத்திலே ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த அணையா விளக்கு போராட்டத்தின் ஊடாக எங்களுக்கான நீதி சர்வதேசமிருந்து வர வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி நிற்கின்றோம். எங்களுடைய ஒரு யுகம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரச தரப்பு படைகளாலும் இலங்கை ஆட்சியாளர்களாலும். இந்த இப்போது புதிய ஆட்சி என்று சொல்லி, புதிய அரசாங்கம் என்று சொல்லி எங்களுடைய மக்கள் எதிரிகளாக வாக்களித்து அவர்களை இந்த ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். உண்மையில் நடக்க போறது அதுவல்ல. நமக்கு இந்த ஆட்சியினூடாக ஒருபோதும் தீர்வு கிடைக்காது என்பதை எங்களுடைய உறவுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் வரும் காலங்களில் நாங்கள் யார் என்பதையுமல்ல உலகெங்கும் எடுத்து காட்ட வேண்டும். உலகம் பூராவும் எங்களுடைய மொழி பேசப்பட வேண்டும். எங்களுடைய குரலுக்காக அந்தந்த நாடுகளிலே அங்கே குரல்கள் ஒழிக்கப்பட வேண்டும். எங்களுக்கான நீதியை அவர்கள் பெற்றுத்தர முன்வர வேண்டும். அதுக்காக இங்கே வாழுகின்ற பாதிக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ஒன்று கூடி எம்மினம் அளிக்கப்பட்டது என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்டும் முகமாக வருகின்ற இந்த இரு நாட்களிலும் இன்னும் பெரும் அளவாக பெரும் திரளாக ஒரு எழுச்சி போராட்டமாக ஒரு தீப்பொறி போராட்டமாக இது அமைய வேண்டும் என்பதை கூறி நான் பாதிக்கப்பட்ட ஒரு தாயாக இந்த இடத்திலே நின்று உங்களுடன் வேண்டிக் கொள்வது இது முற்றிலும் மாறுபட வேண்டியது. எங்களுடைய இந்த பிரச்சனை, இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயத்தை மிக முக்கியமாக சர்வதேசம் கருத்தில் கொள்ள வேண்டும். சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு இந்த அகழாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். எந்த ஒரு நிதி நெருக்கடியினாலும் இந்த அகழாய்வு நிறைவுற்றதாக அறிவிக்கப்படக்கூடாது. தொடர்ச்சியாக சர்வதேசம் உடனடியாக இதில் தலையிட்டு தொடர்ச்சியான தொழில்நுட்ப உதவிகளுடன் இந்த அகழாய்வு மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளிட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள், சடலங்களுடைய எச்சங்கள் வரை இங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு சட்டை தெரியும் மற்றும் தலைமுடியும் அற்ற நிலையிலேயே இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதாக எங்களுக்கு தகவல். அப்படி இருக்குமாக இருந்தால் மிக கொடூரமாக ஒரு இனப்படுகொலை இந்த நிலத்தில் அரங்கேறி இருக்கின்றது. அந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவளங்களை தொடர்ச்சியாக சர்வதேசத்துக்கும் ஐநாவுக்கும் நாங்கள் வலியுறுத்தினாலும் இதுவரை எங்கள் மேல் அவர்களுடைய பார்வை குறைவாகவே இருக்கின்றது. முற்று முழுவதுமாக எங்கள் மக்கள் மேல் அவர்களுடைய பார்வை திரும்ப வேண்டும். அதற்காகவே இந்த அணையா விளக்கு போராட்டத்தினை மக்களுடன் இணைந்து மக்களாக நாங்கள் முன்னெடுக்கின்றோம். தொடர்ச்சியாக நடைபெறப்போகும் 25ஆம் தேதி மாபெரும் அமைதி பேரணியிலும் தமிழர் தாயகமாக வடகிழக்கு எங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் முற்று முழுவதுமாக திரள வேண்டும். எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சர்வதேசத்துக்கு வலியுறுத்துவதற்காக அணி சேர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம். இது மட்டுமில்லாமல் ஒபிஸ்கோத ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்கின்ற இலங்கையினுடைய பொறுப்புகளுக்கான திட்டம் என்பது தயாரித்த அந்த அறிக்கையை, எங்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமான அறிக்கையினை ஐநாவில் இருந்து இலங்கைக்கு தற்போது விஜயம் செய்துள்ள மனித உரிமை அதாவது செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட உயர்ஸ்தானிகர் அந்த அறிக்கையின்படி அதன்படி இலங்கையின் ஈழத்தமிழர் இடம்பெற்ற தொடுக்கப்பட்ட இனப்படுகொலையுடைய சாட்சியங்களை அவர் கொண்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை கொண்டு இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்பதை கொண்டே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்றோம்.